ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பாக்கியலட்சுமி சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம பாக்கியை விட்டு தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம எழில் வீட்டை விட்டு போகலான்னு முடிவெடுத்துட்றாங்க. ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துக்கு தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இங்கே பாரு எழில், இப்போ நீ எங்கே போகிற, இங்கே பாரு, அதெல்லாம் போக வேணாம். எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக முடிவெடுக்கணும், ஆறுதலாக இருக்கணும்னு எவ்வளோ அட்வைஸ்லாம் பண்ணுவேன். இன்னைக்கு நீ அவசரப்படுறீன்னு தோணுதுடா, ப்ளீஸ்டா போகாதா அப்படின்னு செல்லின்னு ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, நீ போனேன்னா நானும் இங்கே தனியாக ஆயிடுவேன், ப்ளீஸ்ண்ணே எங்களை விட்டு போகாதா அப்படின்னு இனி ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டி அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்போ நீரா எழில் இங்க பாரு பாட்டி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத பாட்டி, நான் இங்கே இருந்தேன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டம். இப்போ உன் பேச்சை கேட்கலன்னா மறுபடியும் நீ அதே வார்த்தைகளை சொல்லி காமிப்ப. இதனால வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியும் கெட்டு போகும், உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பாட்டி. அதனால இதுக்கான ஒரே ஒரு தீர்வு நான் வீட்டை விட்டு போறதுதான் பாட்டி. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னதோ. அப்படின்னா நான் உரிமையா எதுவும் சொல்லவே கூடாதாடா சொல்லுங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்கிறாங்க. அப்படி சொல்ல இல்ல பாட்டி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போதைக்கு என்னால பண்ண முடியாது பாட்டி. ஏன்னா இப்போதைக்கு என்னோட சிச்சுவேஷன் சரியில்லை. அதே மாதிரி நான் பண்ணலனாலும் அது ரொம்ப கஷ்டமாயிடும். இங்க பாருடா, கடைசியில எல்லாருமா சேர்ந்து என் மேல பழி போட்டுட்டீங்களே, நீ வீட்டை விட்டு போறதுக்கு நானே காரணமாயிடுவேனாடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாட்டி, நான் போயிட்டு வரேன் பாட்டி, நீங்க இதையும் யோசிக்காதீங்க அப்படின்னு எழில் கட்டி பிடிச்சது. உடனே ஈஸ்வரி, முடியாதுடா, நீ வீட்டை விட்டு போக கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு அழுதுட்டே ஈஸ்வரி ரூமுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாருடா எழில், சொல்றது கேளுடா, இங்க பாரு, பாக்கியா தானே சொன்னா, பாக்கியா யாருடா, உன் அம்மா தானே அப்படின்னதும், வேற யாரும் சொல்லியிருந்தா பரவாயில்ல தாத்தா, என் அம்மாவே சொல்லிட்டாங்களே அப்படின்னதும் கிச்சனுக்குள்ள இருக்கிற பாக்கியா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாருக்கிட்டையுமே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் என்ன பண்றாங்கன்னா நேரா பாக்கியா கிட்ட போறாங்க. பாக்கியா திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. உடனே எழில் வந்ததும் கையை பிடிச்சு அழுது எதுவுமே பேசாம கட்டி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அமிர்தாவை கட்டி பிடிச்சு அழுவுறாங்க. இந்த பக்கம் நிலா பாப்பாவை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு மறுபடியும் திரும்பினதும் எழில், அமிர்தா, நிலா பாப்பா 3 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கிருந்து லக்கேஜ் எடுத்துட்டு எல்லாரும் தடுத்து நிறுத்தியும் சொல்ல கேட்காம கிளம்பிடுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம செடின்னு எல்லாரும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஈஸ்வரி வராங்க. என்ன ஆச்சுங்க, அவ போயிட்டான், நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டான் அப்படின்னதும் ஈஸ்வரி சம அதிர்ச்சி ஆறாங்க. எல்லாமே உன்னாலதான் ஈஸ்வரி அவனே சிவனின்னு அவனோட வேலை ஒண்ணுன்னு பார்த்துட்டு இருந்தான். சும்மா தேவையில்லாம உன் வாயால நீ தேவையில்லாதது பேசிதான் இன்னைக்கு அவன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் அப்படின்னதும், ஏங்க நான் எந்த ஒரு விஷயமும் உரிமையா சொல்லக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு, உரிமை இல்ல, அதுதான் அடுத்த விஷயம். நீ எதுக்கு சொன்ன, நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்க, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல. ஓஹோ, அப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? இங்க பாருங்க, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. எழில நானும் வளமையா சண்டை போடுவோம், அதுக்கப்புறமா ஒற்றுமையா இருப்போம். ஐயோ, அந்த அமிர்தாவையும் குழந்தையும் வச்சுட்டு எழில் எப்படிங்க வாழ போறான், எனக்கு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் பாக்கியா தாங்க. நானும் என் பேருன்னு சண்டை போட்டுட்டு இருந்தா இடையில எதுக்கு அவ வீட்டை விட்டு போக சொன்னா, எங்க அவ அப்படின்னு சத்தம் போடுறதுக்காக ஈஸ்வரி நேரா கிச்சனுக்குள்ள வராங்க. பாக்கியா அழுதுட்டே இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒட்டுமொத்த பேரும் தடுத்து நிறுத்துறாங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஈஸ்வரி இங்க பாரு பாக்கியா, நானும் என் பேரனும் சண்டை போடுவோம், நாளைக்கு ஒண்ணு சேருவோம். இடையில எதுக்கு நீ அவனை வீட்டை விட்டு போக சொன்னேன், இன்னைக்கு உன்னாலதான் என் பேரன் வீட்டை விட்டு போயிருக்கான். இவங்க என்னன்னா நான் தான் கேள்வி கேட்டு அவன் வீட்டை விட்டு போனதா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஏன் அவனை குழந்தை பெற்றுக்கொண்டு சொல்லுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா சொல்லு. இங்க பாரு, அவனை குழந்தை பெற்றுக்கொண்டு சொன்ன அது தப்பா, இல்ல இப்படி வரப்போறவங்கலாம் என்கிட்ட கேள்வி கேட்கிறாங்களே அது கேட்ட மாதிரி நடந்து கூடாதுன்னு சொன்னது அது தப்பா, அவனை வேலைக்கு போக சொன்னது அது தப்பா, சொல்லு எது தப்பு அப்படின்னதும் பாக்கியா செம டென்ஷனா, ஆமா நீங்க பேசுனதே தப்பு தான் அத்தை அப்படின்னதும் ஈஸ்வரி அதிர்ச்சியாராங்க. பாக்கியா, என்ன எதிர்த்து பேசுறல அப்படின்னதும், இல்ல அத்தை எதிர்த்து பேசல, நீங்க எழில் கிட்ட இப்படி வேலை
வேலை எடுத்துக்கோப்பா அதுன்னு சொல்றது ஓகே, ஆனா அமிதாவை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டதும், அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க, கொஞ்சம் பொறுமையா போங்கம்மா அப்படின்னு செலின் வந்து சொன்னது, விட்ரா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசிட்டாங்க, என் மருமக மட்டும்தான் பேசலன்னு அவ்வளோ உயிர்வா நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ அவளும் பேச ஆரம்பிச்சிட்டா, பேசு பாக்கியா, என்ன பேசணும் பேச ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதும், ஆமா அத்தை, இங்க பாருங்க, நீங்க எழில வந்து எப்படி வேலைக்கு போக சொல்லலாம், பேர் பேத்திகளை பெற்று கொடுக்க சொல்லலாம், சரி ஒரு வேலை நீங்க உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு சொல்லிக்கோங்க, ஆனா அமிர்தா வந்து கடந்த காலத்தோட ஒப்பிட்டு எப்படி நீங்க பேசலாம், அமிர்தா இடத்துல யாரா இருந்தாலும் கண்டிப்பா வீட்டை விட்டே போயிருப்பாங்க, ஆனா அமிர்தா அப்ப கூட பொறுமையா தான் இருந்தா, நான் சொன்னேங்கிற காரணத்தாலதான் அவங்க 2 பேருமே இப்ப வீட்டை விட்டு வெளியில போறாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்கள் எதை காரணம் காட்டி அவங்கள குத்தி குத்தி காமிச்சிட்டு இருந்தீங்க, குழந்தை பெக்கல, உழைப்புனா என்னென்னு தெரியுமா அப்படி இப்படின்னு தானே 1000 காரணம் காட்டி பேசுனீங்க. உழைப்புனா என்ன தெரியணும், பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு புரியணும், அதை உணர்த்துறதுக்காக தான் எழிலனா வீட்டை விட்டு விரட்டியே அடிச்சு அப்படின்னு சொன்னதும், அப்படின்னா அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா பாக்கியா, இங்கே பாருங்கட்ட, நீங்கள் பேசுனது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் பேச வேண்டிய ஆள்கிட்ட நீங்கள் பேசாமல் விட்டுட்டீங்க, முடிச்சு போன கதையெல்லாம் முடிச்சு போட்டு பேசிட்டு இருந்தீங்க, அது எவ்வளவு வலிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா அத்தை, எப்படியோ எல்லாமே நடந்து போச்சு, எழில் அமிர்தா இந்த வீட்டு பக்கம் வர மாட்டாங்க, அவங்க போனது தான், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க குழந்தை பெற்றுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள காலடி வைப்பாங்க, அது வரைக்கும் அவங்க கூட யாரும் பேசவும் கூடாது, அவங்கள பார்க்கவும் கூடாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்பள்ள சாதிப்பான், சினிமா துறையில சாதிச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரி டைரக்டர் ஆகுவான், அதே போல ஒரு நல்ல பையனோ பொண்ணையும் பெற்றுட்டு கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு அவன் வரதான் போறான், அவன் வீட்டை விட்டு போனதுக்கு இங்க யாரும் காரணம் இல்லை, அதை பத்தி இனிமேல் யாரும் பேசவும் கூட அப்படின்னு செம்ம டென்ஷனா கத்திட்டு அங்க இருந்து பாக்கியா போனதோ, எனக்கு இப்ப பேசிட்டு போறா, நான் பண்ணது இப்ப தப்புன்னு சொல்றாளா இல்ல சரின்னு சொல்றாளா, ஐயோ ஈஸ்வரி, நீ வாயை மூடிட்டு இருந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, உன் காலில் வேணாலும் விழுறேன், தயவு பண்ணி உன் வாயை மட்டும் திறக்காம இருந்துக்கோ அப்படின்னு நம்ம தாத்தா வந்து திட்டிட்டு அவங்களும் அங்கிருந்து போனதோ, என்னவோ பண்ணுங்க, இனி யார் எப்படி போனா எனக்கு என்ன, இனி ஒரு வார்த்தை கூட யாருக்கு நான் சொல்லவே மாட்டேன், என் பேருன்னு என்னை விட்டு போயிட்டா இனி ஒவ்வொருத்தங்களா போறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாதுல, கடைசியில எல்லாரும் ஏன் தான் பழி போடுவீங்க அப்படின்னு புலம்பிட்டு நம்ம ஈஸ்வரி அங்க இருந்து